Hello friends, good afternoon. Welcome to the editorial session. இன்னைக்கு நம்ம மே ஃபர்ஸ்ட் த ஹிந்து எடிட்டோரியல் எடிஷன் டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ பேசேஜில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸோட மீனிங்கும் நம்ம லாஸ்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். Religion and freedom. India must protect its freedoms. So, India must safeguard its freedom and come down heavily on religious violence. ரிலீஜன் பேரில் வயலன்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Religious freedom is of paramount importance not because it is about religion but because it is about freedom. Paramount means மிக உயர்ந்த. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இண்டிவிஜுவல் எனி ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஃப்ரீடம் தான் முக்கியம். The characterization by the US Commission on International Religious Freedom USCIRF of India as a country of particular concern in its annual report is not entirely surprising considering its dim and known views about sectarian violence and aggravating governmental measures over the last year. Characterization means இயல்பாய்வு. ஸோ இந்த யுஎஸ் கமிஷன் இந்தியாவை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க based on an annual report and it is not surprisingனு சொல்கிறாங்க. பிகாஸ் புதுசாக அவங்களே ஃபால்ஸாக ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லலை. இப்போது இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை தான் அவங்க கன்சிடர் பண்ணி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. டிம் அண்ட் known views. டிம் ஹியர் மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ் இல்லாதது. பிகாஸ் ரிலீஜன் பேரில் தேவையில்லாத வயலன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ இதை யுஎஸ் கமிஷன் நோட் பண்ணியிருக்காங்க. Sectarian violence, which means again religious violence, and aggravating means இன்னும் worse ஆகிறது. ஸோ கவர்மெண்ட் எடுக்கிற மெஷர்ஸும் பெட்டராக இல்லை, வேர்ஸ் தான் ஆச்சு லாஸ்ட் இயர். The Indian government not only repudiated the report but also ridiculed the USCIRF. அந்த ரிப்போர்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணதும் இல்லாமல் ரிடிக்யூல்ட் மீன்ஸ் ஏளனம் பண்ணியிருக்காங்க யுஎஸ் கமிஷனை. The autonomous bipartisan commission's influence over any US executive action is limited and occasional, but its presumption of global authority appears amusingly expansive. இந்த யுஎஸ் கமிஷன் USCIRF ஒரு அட்டானமஸ் பாடி விச் மீன்ஸ் இண்டிபெண்ட் பாடி அண்ட் பைபார்ட்டிசன் மீன்ஸ் ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கோஆப்ரேஷன் இருக்குது இந்த கமிஷனுக்கு. ஸோ யுஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் விச் மீன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் என்ன எடுத்தாலும் அதுக்கு இந்த கமிஷனோட இன்டர்ஃபியரன்ஸ் கம்மி தான். அண்ட் ஒகேஷனல் மீன்ஸ் எப்பயாவது தான் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. பட் இந்த கமிஷனை ஒரு குளோபல் அத்தாரிட்டியாக கன்சிடர் பண்ணால் இட் அப்பியர்ஸ் அம்யூசிங்லி எக்ஸ்பான்சிவ் விச் மீன்ஸ் நிறைய கண்ட்ரீஸ் மேலே இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. Whether or not the US government acts on its recommendation to impose targeted sanctions on Indian government agencies and officials depends on American strategic interests. Targeted sanctions means trade, travel, finance, etc. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அண்ட் strategic interests means ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருது. ஸோ யுஎஸ் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கு யுஎஸில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அண்டர்ஸ்டாண்டிங் மேலே தான் டிபெண்ட் ஆகும். The US has used arguments of freedom, democracy,
tolerance and transparency as tools in its strategic pursuits, but there is no proof of any uniform or predictable pattern of enforcement of such moral attributes. Strategic pursuits means planned objectives or goals. யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்களோட எய்மை ரீச் பண்ணுறதுக்கு டெமோக்ரஸி, ஃப்ரீடம், டிரான்ஸ்பரன்சி எக்ஸட்ரா இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை அவங்க நிஜமாக என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களான்னு எந்த ப்ரூஃபும் இல்லை. The process can be selective and often arbitrary in spotlighting countries. Spotlightingனா ஃபோக்கஸ் பண்ணுறது. Arbitrary means random. ஸோ யூஎஸோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற கண்ட்ரீஸ் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க. Mirroring this pattern, India selectively approaches global opinions on itself, embracing and celebrating laudatory ones and rejecting inconvenient ones. Mirroring means similar to. ஸோ சிமிலர் டு திஸ் பேட்டர்ன், இந்தியாவும் மற்ற கண்ட்ரீஸோட ஒப்பீனியன்ஸை செலக்டிவாக அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒப்பீனியன்ஸில் விச் எவர் இஸ் லாடேட்ரி மீன்ஸ் பாராட்டுறது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் விச் எவர் இஸ் நாட் சூட்டபிள் இல்லாதது ரிஜெக்ட் பண்ணுவாங்க. The frantic and relatively successful efforts to raise its ease of doing business ranking by the World Bank is a case in point. So in the global opinions வச்சு India's frantic and successful efforts, frantic means வெறித்தனமான efforts வச்சு அவங்களோட ease of doing business ranking-ஐ raise பண்ணியிருக்காங்க. And this point should be considered. Many of these reports have a circulatory life. The USCIRF report quotes UN special rapporteurs to buttress its point on the discriminatory outcome of the National Register of Citizens in Assam. Circulatory life means இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே தான் இருக்கும். Rapporteurs means reporters. பட்ரஸ் மீன்ஸ் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஸோ இன்னொரு யூஎஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ஆர்சி இன் அசாம் இந்த கேஸில் வந்து பாரபட்சம் நடந்திருக்கு. அண்ட் இந்த கேஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸை அசைன் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ். ஓவரால் such reports contribute to the construction of an image of a country, and the Indian government is cognizant of this pattern. Cognizant means அவேராக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்னால கண்ட்ரியோட இமேஜ் க்ரியேட் ஆகுது. அண்ட் குளோபலி நம்ம கண்ட்ரி பற்றி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுது, மோஸ்ட்லி இன் அ நெகட்டிவ் வே. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி அவேராக இருக்காங்க. In March, the Indian government told Niti Aayog to track 32 global indices and engage with the bodies that measure them to advance reform and growth. மார்ச்சில் கவர்மெண்ட் வந்து நீத்தி ஆயோக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா 32 குளோபல் இண்டெக்ஸஸ் லைக் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் அதெல்லாம் ட்ராக் பண்ணி அண்ட் இந்த இண்டெக்ஸை மெஷர் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸோட இன்வால்வ் ஆகி நம்ம கண்ட்ரியோட க்ரோத்தை டெவலப் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. India advertises itself as a multi-religious democracy and as an adherent to global norms of rule of law. Adherent means supporter. So India வந்து global rules and regulations-ஐ genuinely follow பண்ணுறாங்கன்னு அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க. It also aspires to be on the table of global rule making. On the table means offered for discussion or discuss பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது. ஸோ குளோபல் ரூல் மேக்கிங்க்கு இந்தியாவும் அந்த டிஸ்கஷனில் இருக்கணும்னு இந்தியா ஆசைப்படுறாங்க. For a country
With such stated ambitions, its record on religious freedom as reflected through events of the last 1 year is deeply disconcerting. இந்தியாவோட எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. பட் லாஸ்ட் 1 இயர் நடந்த ரிலீஜியஸ் வயலன்ஸ்னால பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆயிருக்கு. The catalogue of religious violence, incitement, and wrecking of the rule of law in several parts of the country remains an unsettling fact. Religious violences, incitement, which means provoking, and wrecking means destroying rules of law. So, இதனால disturbance create ஆயிருக்கு. The partisan nature of the ruling dispensation is also difficult to wish away. Wish away means stop பண்ணணும்னு நினைக்கிறது. So, partisan nature means biased nature of ruling dispensation, which means ruling organization. So, இந்த partiality பண்ணுற நேச்சரை தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. Reputation is important for a country's economic development and global standing. But beyond that, instrumental perspective, rule of law, and communal harmony are essential for any functioning democracy. Reputation means good opinion. So, reputation is very important in global status. But அதை விட important வந்து instrumental perspective, which means ஒரு யூஸ்ஃபுல்லான perspective or point of view. And rules of law and communal harmony, which means a group of people living in a community happily. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த ஆர்டிக்கலில் ரைட்டர் வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் திங்ஸ் வேர் இந்தியா ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் டு கெயின் குளோபல் இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த டோன் யூஸ்ட் இன் திஸ் பேசேஜ் இஸ் ப்ராக்மேட்டிக் பிகாஸ் ரியலிஸ்டிக் வியூஸை ரைட்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசேஜில் இருந்த vocabulary-யை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் PDF is available in our Talk and Walk Telegram channel. Paramount. Okay, paramount, greatest. Characterization, portrayal or description. Dim, lacking intelligence. Sectarian, denoting a particular religious group. Aggravating, make worse. Repudiated, reject. Ridiculed, make fun of. Autonomous, self-governing. Bipartisan, involving the cooperation of two political parties that usually oppose each other's policies. Occasional, irregular. Presumption, considered to be true. Amusingly, entertaining or diverting. Expansive, broad. Targeted sanctions. These are intended to be directed at individuals or companies to restrict trade with key commodities. Impose, enforce or charge. Strategic interest. It is a relationship between two parties that is mutually beneficial to both of them. Democracy, government by the people. Tolerance, patience. Transparency, clarity. Strategic pursuits, planned objectives. Predictable, expected. Enforcement, the act of compliance with a law or rule. Moral attributes, moral qualities. Arbitrary, random. Spotlighting, focus attention on. Mirroring, similar to. Embracing, welcome. Laudatory, praising. Inconvenient, not suitable. Frantic, wild with fear. Relatively, comparatively. Circulatory, in circulation or distribution. Rapporteurs, a person appointed by an organization to report on the proceedings of its meetings. Buttress, make stronger. Discriminatory, biased. Cognizant, having knowledge. Engage, involve. Adherent, follower or supporter. Norms, standards or rules.
advertises, promote, aspires, dream of, on the table, offered for discussion, disconcerting, disturbing, reflected, indicate, catalogue, list, incitement, provoking, unsettling, disturbing, wrecking, demolish, partisan, biased, dispensation, organization, wish away, to make something to stop, reputation, opinion on something, instrumental, essential or useful, perspective, point of view, communal harmony, people in a community living together peacefully. Okay then, thank you so much friends for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டாக் அண்ட் மாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video. Take care and stay safe. Thank you all.